லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டீங்களே நீங்கள். எங்கே பசி, எங்கள் மக்கள், நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி இருக்குது. உங்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனையே ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். இப்போ ஒரு பிரச்சனையில் லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட தான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே அது. அப்போ ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா அவங்கள தான் கேட்கணும். அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுகிட்டு போகிறது இது சமூக நீதி இல்லை, அநீதிங்கிறோம். இப்போ எங்கள் ஐயா 10.5 நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவர் கேட்டது 20, நீங்கள் 10.5 கொடுத்துருக்கீங்க. படையாட்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது 8 தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஐயா எதிர்க்க போகிறாரா என்ன? நீ எடுத்து கொடுக்குற, எண்ணி கொடுக்க மாட்டேற. நீ அள்ளி கொடுக்குற, அளந்து கொடுக்க மாட்டேற. சரி, அருந்ததிற்கு 3 விழுக்காடு கொடுத்தீங்க, 3 விழுக்காடு எண்ணுனீங்களா? சரி, அவங்களுக்கு 3 விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க. நாங்கள் கல்லர் மறவர் அகமுடையர்னு இருக்கோம் எம்பிசியில். எங்களுக்கு தனித்தனியாக கல்லருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவுன்னு எடுத்து கொடுத்தீங்கள? என்ன உங்க எனக்கு எல்லாம் ஓட்டக்குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாத்துறது யாரு? அதெல்லாம் நடக்க போறது இல்லை. அது சும்மா ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை. அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்போ ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவை ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? உங்களால முடியுதா? நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி? 42 தானே? 40. எதுக்கு 7 கட்டமாக நடத்துலீங்க? பீகாரில் 42, எதுக்கு 7 கட்டம்? அசாமில் 14, எதுக்கு 3? பாதுகாப்பு, ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்க. அப்போ உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுக்கு இவ்வளோ பெரிய இராணுவம், இவ்வளோ பெரிய உளவு கட்டமைப்பு. நீங்கள் அப்போ தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு. இப்போ உயர்தரக விடுதி இருக்குது பாருங்கள், 5 நட்சத்திர விடுதிகள், இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரெசார்ட்டுகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இடங்களில் இந்த சீமை மதுவை நாங்கள் அனுமதிக்கிறோம். இந்த தெருவுக்கு தெரு வச்சுருக்கிற அந்த மதுக்கடைகள், குறிப்பாக டாஸ்மார்க், அதை மூடிடுறோம். சொல்கிறோம்ல, எழுதுறாங்கல்ல பத்திரிகையில், மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பட்டா? அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூடின இடத்துல ஒரு கடையில் குடிச்சிட்டு தகராறு பண்ணா, ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா அப்படின்னு செய்தி நீங்க படிச்சது உண்டா? ஒழுங்கா வருவார்கள், ஒழுங்கா செல்வார்கள். இருக்கல மிகப்பெரிய பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு உங்களுக்கு தெரியும். பொருளாதார உங்களுக்கு தெரியல, பொருளாதார அடிமை எந்த காலத்திலும் விடுதலை அடைய முடியாது. ஒரு நாடு பொருளாதார விடுதலை அடையலைன்னா அடிமை தான். ஐஃபோனு அமெரிக்கா, சாம்சங்கு சீனா. அப்போ எல்லாரு கையிலையும் ஒரு கையில் அமெரிக்கா இருக்குது, இன்னொரு கையில் சீனா இருக்குது. 2 கையில் தான் இந்தியா நடந்துகிட்டு இருக்கான். இப்போ இந்தியாவின் பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். உங்கள் வீட்டு திரைச்சேலை, சிகரெட்டு போய்ச்சிட்டு தட்டுற சாம்பலை தட்டுற ஆஸ்ட்ரே, சன்னல் திரைச்சேலை, மேசை, நாற்காலி எல்லாம் சீன பொருள்கள் இறங்கிட்டுது. ஒரு பொருளாதார படையெடுப்பை அவன் செஞ்சிட்டான். இதில் பாதிப்பு இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கூட்டணி தான் சொல்கிறாங்க. ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கொள்கை தான், கூட்டணிலாம் கிடையாது. எனக்கு முன்னத்தியராக இருந்த எங்கள் அண்ணன் பெரியவர் தமிழரசன் சொல்கிறார், சாதி மதம் இந்த சாராயம் இந்த போதை புரட்சியை தடுக்கிற கொடுமையான ஆயுதமாக இருக்குடாங்கிறார். இப்போ அதை தாண்டி சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி, இது 5 காரணிகள் பெரிய இடையூறா இருக்கு. அதுக்கு திமுகவோட பி டீம் அதிமுகன்னு சொல்றீங்க அடிக்கடி, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? பி டீம்னு சொல்லல, 2க்கும் கொள்கை வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன்.
அது அதாவது ஒரே கட்சின்னு தான் சொல்கிறேன். இந்த கொடியில் அண்ணா இருப்பார், அங்கே இருக்க மாட்டார். வேற இங்கேயும் திருட்டு இருக்கும், அங்கேயும் திருட்டு இருக்கும், இங்கேயும் உடல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் மண்ணாளி விற்பாங்க, மலை குடஞ்சி விற்பாங்க, இங்கேயும் சாராயம் இருக்கும், அங்கேயும் சாராயம் இருக்கும். ஏன்னா இங்கேயும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியுமில்ல அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பணியிட மாற்றத்துக்கு வர்றீங்கன்னு வைங்கள, தம்பி நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியுமில்லன்னா ஆமாம் ஆமாம் என்ன போனதில் 40 கொடுத்தோம், இப்போ கூடிருச்சு 60, இவ்வளவு தான். ஆனால் அதே தான். அப்போ நீங்கள் இதில் என்ன மாற்றம் கண்டுட்டீங்க திமுக அதிமுகவுக்கு? ஒன்றும் கிடையாது. அப்போ அதனால் இது ரெண்டும் ஒரே கோட்பாட்டை கொண்ட கட்சிகள். காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன மாறுதல் கண்டுட்டீங்க? இப்படி பார்ப்போம். இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி, இந்த என்ஐஏ, என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவங்க தானே. அதை அவர் செயல்படுத்துறாரு. காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் செயல்படுத்த மாட்டேன் ஐயா அவன் சொல்லலை. இலங்கையில் எங்க மக்கள் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு அதிபராகணுங்கிற ஆசை, அது விடு, அது இல்லை, இயலலை. ஆனால் ஒரே கருத்துருவாக்கத்தில் ஒற்றுமையா தமிழ் மக்கள் நிற்கிறோம்னு காட்ட தேவை இருக்கு. அதுக்கு ஒரு ஆளை நிறுத்தி நாங்கள் வாக்கு செலுத்த வேண்டியிருக்குது. அதுதான் அந்த பொது வேட்பாளர். நாங்கள் வர்றோம், ஆள்றோம், வெல்றோம், வில்றது இல்லை. தமிழ் மக்கள் ஒன்றா இருக்கோம். எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு, தனித்தமிழ் ஈழம் தவிர வேற தீர்வு இல்லை. அதுக்கு தான் அதை தான் நோக்கி போகணும். அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் கூட நடக்கலாம். அதுக்காக தான் அந்த தேர்தல் நடக்குது. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். மைக் இல்லை, உறுதியாக மைக் இல்லை. சின்னம் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் வேற சின்னம், வேற சின்னம்னா என் எண்ணத்துக்கு ஏற்ற சின்னம். தென் தமிழகத்திலிருந்து சென்னைக்கு தலைநகர் சென்னைக்கு போகிறது பல இடையூறுகள், பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது. அது தமிழகத்தினுடைய தலைநகரை மாற்றணுமா இல்லை தமிழகத்தை ரெண்டாக பிரிக்கணும்? அதில் ரெண்டாக பிரிக்கணும், மூணாக பிரிக்கிறலாம் சும்மா அதை பிஜேபி பேசிட்டு தெரியும். முதல் உத்தரப்பிரதேசத்தை பிரி, எத்தனை தொகுதி இருக்கு? 400 தொகுதிக்கு மேலே வச்சிருக்க. உத்தரப்பிரதேச ரெண்டாக பிரி, ஏன் பிரிக்க மாட்டேன்? அது அவளும் ஓட்டு அதானே. என்ன ராஜா நீ அதெல்லாம் சும்மா தான் பேசிட்டுப்பாங்க. நாங்கள் கொடுத்ததை 5 தலைநகராக மாற்றணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன நாடுகள்லாம் அப்படி தான் வச்சுக்கிறது. இப்போ நமக்கு ஒரே இடத்துல எல்லாம் கல்வி மருத்துவம்லாம் கிடைக்குங்கிறனால மக்கள் கிராமங்களை காலி பண்ணிவிட்டு அங்கே குவியறதுனால பிதுங்கி வழியுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 5ஆக பிரிக்கணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கலை பண்பாட்டுக்கு மதுரை, தொழில் வளர்ச்சிக்கு கோவை வச்சுக்கிடுவோம். இப்போ திரைக்கலை, கணினி, இந்த கப்பல் போக்குவரத்து இதுகளுக்கு நம்ம சென்னையை வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு, வழிபாட்டுக்கு, நம்ம மெய்யலுக்கு கன்னியாகுமரியை வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு 5 தலைநகரங்களை பிரிக்கும்போது நிர்வாகத்துக்கு திருச்சியை வச்சிடலாம். ஏன்னா இப்போ எதுக்கு திருச்சின்னா, எம்ஜிஆர் அதை தேர்வு பண்ணார். அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் ஒரே நாளில் திருச்சிக்கு வந்துட்டு திரும்பிடலாம். ஆனால் நீங்கள் சென்னைக்கு வரணுன்னா கன்னியாகுமரியில் வந்தால் வர ஒரு நாள், அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி வர ஒரு நாள், 2 நாள் 3 நாள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் பாருங்கள், எல்லா கட்சியும் மாநாடை திருச்சியில் தான் போடும். ஏன்னா ஒரே நாளில் வந்துட்டு திரும்பி போயிடலாம். அப்போ திருச்சியை மையப்படுத்தி அதை நிர்வாக தலைநகராக மாற்றணும். அப்படி மாற்றிட்டிங்கன்னா, ஒரு எளிய உதாரணம், ஒரு வெள்ளம் இப்படி இருக்குது, இங்கே வச்சுட்டீங்க, எல்லா எறும்பு ஈயும் இங்கே குவியும். 5ஆ உடச்சி அங்கங்கே வச்சுட்டீங்க, அங்கே சேர்ந்துடும், நெரிசல் இருக்காது, வாழ்விடத்திலே வளர்ச்சி வந்துடும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது என் மக்களுக்கு மதுரையில் கிடைச்சிரும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது கோயம்புத்தூரில் கிடைச்சிரும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது இப்போ கன்னியாகுமரியில் கிடைச்சிரும். சென்னையில் என்ன கிடைச்சது வர அது திருச்சியில் கிடைச்சிரும். அப்படி வரும்போது உங்களுக்கு சரியாயிரும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் எம்ஜிஆர் அது தொடங்கி செஞ்சுருப்பார். அது அன்றைக்கு இருந்த ஐயா கருணாநிதியெல்லாம் விரும்பலை, அதை எதிர்த்து பேசி அதை முடக்கி போட்டாங்க.